ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க சக்திவேல். டுடே வந்து நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட்டில் முன்னாடி வந்து நம்ம குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17,565 இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று வந்து 2300 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் செல்லராக இருந்திருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 950 கோடி வந்து பையர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு வந்து 4000 கோடி பை பண்ணிட்டு திரும்ப 2000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அன்சர்டினிட்டியாக இருக்குது. மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட் மேலே ஏறுறதும் 300 பாயிண்ட் கீழே இறங்குறதும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாலட்டிலிட்டி மார்க்கெட்டாக இருக்குது. பிகினர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நம்ம வந்து சார்ட் பார்ப்போம். சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 மினிட் சார்ட்டில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30th ஆகஸ்ட் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து கண்டினியூஸ் புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் மேலே ஏறினாங்க. ஸோ கேப் டவுனில் 300 பாயிண்ட் 200 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு திரும்ப 200 பாயிண்ட் மேலே ஏறிட்டு திரும்ப கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் கிளியர் டைரக்ஷன் எதுவுமே மார்க்கெட் இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வீக்கு எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே இருக்கு இந்த சப்போர்ட்டை உடைச்சி கீழே வந்ததுன்னா ஓகேங்களா, இந்த லெவலை உடைச்சி கீழே வந்தது அப்படின்னா 17,400 பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா உங்களுக்கு வந்து 17,280 ஒரு சப்போர்ட்டாகவும் 17,147 ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட டைரக்ஷன் பேரிஸாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து 17,400 பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா நமக்கு வந்து 17,280 அதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் 17,160 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா நமக்கு 16,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் இந்த வீக்குக்கே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 16,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து நமக்கு வந்து 14,400 சப்போர்ட் எடுத்து மேலே போனால் நமக்கு வந்து இந்த மாதிரி இங்கிருந்து நமக்கு வந்து 17,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து 17,400 பிரேக் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து 17,280 ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா நமக்கு வந்து 17,180. ஸோ இந்த லெவலில் நான் மார்க்கெட் இருக்கும்னு இன்னைக்கு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நமக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து நேத்தியோட ஹையை வந்து பிரேக் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டோம். ஸோ அதை நேத்தியோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து 17,780 போயிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ அப்போது நமக்கு அந்த லெவலை பிரேக் பண்ணி போகணும்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 17,600 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணி போகணும். ஓகேங்களா? 17,600 வந்து 17,600 வந்து பிரேக் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து 16,600 சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? பார்ப்போங்க மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு. நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் இந்த மாதிரி டைரெக்ஷனுங்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ இது ஒரு அன்பிரடிக்டபிள் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. சக்திவேல்.